லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னம்னா அதை நான் எங்கேருந்து நான் பார்க்குறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நியூ ரிலீசஸ் வந்து என்னென்ன வருது, எப்போ வருது, அதில் என்ன நியூ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை நான் எங்கேருந்து பார்க்குறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டாப் கிராசிங் லினக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதிகமாக யார் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் எங்கேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டோட்டலி என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தாங்க. ஸோ நான் எங்கேருந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோவில். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் மெத்தடோ இல்லை ஒரு ஸ்பான்சர்டு வீடியோவோ இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் எங்கேருந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த ரிலீஸ் ஆன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் எங்கேருந்து நான் கேதர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரிக்வஸ்டட் வீடியோ தான். நான் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னம்னா நம்ம எங்கேருந்து சார் அதை கேதர் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய வெப்சைட்டை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி நம்மளால அதை அப்டைன் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்துட்டு அந்த அப்டேட்ஸை வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமனான வெப்சைட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதை கவர் பண்ணக்கூடிய வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப் ப்ரௌசரில் நம்ம வந்து டிஸ்ட்ரோ வாட்ச் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ டிஸ்ட்ரோ வாட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா distroWatch.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லினக்ஸில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன லேட்டஸ்ட் ரிலீசஸ் இருக்குது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிராசிங் லினக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக இந்த வெப்சைட்லேருந்து தாங்க நான் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டெல்லாம் கிடையாது. இது நம்மளை மாதிரி ஒரு லினக்ஸ் யூசர் அவர் வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சது தான் இந்த டிஸ்ட்ரோ வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் அவங்களுடைய இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா யூனிவென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லினக்ஸ் சர்வர். ஸோ டெபியன் பேஸ்டு சர்வர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேர்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா OSGeo லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலராக வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்டிஎக்ஸ் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஆன்டிஎக்ஸ்னுடைய நியூ டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக எந்த டேட்டில் வந்து நமக்கு இதை லான்ச் பண்ணுறாங்களோ அந்த டேட் பேசிஸில் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது போக ஃபர்தராக அந்த நம்ம கொடுத்துருக்க லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னம்னா ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரோஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா OS டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லினக்ஸ் OS டைப். இது வந்து டெபியன் பேஸ்டு. ஸோ இது எங்கிருந்து ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பேஸ்ட் ஆரிஜின். ஸோ என்ன டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா KDE டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரோஷனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரிலீசஸில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அது போக நமக்கு வந்துட்டு என்ன பேக்கேஜஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னென்ன டிஃபால்ட் பேக்கேஜஸ் அவங்க வந்துட்டு இந்த ISO கூட மவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரோ வாட்சில் வந்துடும். ஸோ அது போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் ரேட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி யூசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்சனல் ரேட்டிங் கொடுக்கணும் இல்லையா, அதனுடைய ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரோஸுக்கும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இங்கே மேலே வந்து நான் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கண்டினியூ ஆன ஒரு OS பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பியர் OS பற்றி பார்க்கலாம். ஸோ பியூர் லினக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் OS அப்படியே ரிசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு லினக்ஸாக இருந்துச்சு. அது ரீசெண்டாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்கண்டினியூ பண்ண லினக்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பேஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஸோ அது எப்படி இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா, ஸோ அதனுடைய நியூ ரிலீசஸ் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாங்க.
ஸோ ஹோம் பேஜில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்துட்டு டாப் பர்ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக பேஜ் ஹிட்டிங்கை பொறுத்து தான் அது வந்து வேரி ஆகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு நம்ம 2020 எடுத்துக்கலாம். இயர் 2020 சர்ச் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா எது வந்து ஹையஸ்ட்டாக யூட்டிலைஸ் ஆகிருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் லினக்ஸ், அடுத்து மேன்ஜரோ, அடுத்து மின்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் 3 months ட்ரெண்டிங் பாஸ்ட் 3 months நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா ஸோ அதில் வந்துட்டு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓப்பன் மேண்ட்ரிவா இருக்குது, ப்ளூ ஸ்டார், ஏவி லினக்ஸ், எண்டோவர் ஓஎஸ். ஸோ லைக் வைஸ் வந்துட்டு நம்ம அவங்களே ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மள மாதிரி யூசர்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே வருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லினக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, லினக்ஸில் எங்கிருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, லினக்ஸ் புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் எப்படி எடுக்கிறது, அதுவும் போக வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸினுடைய லேட்டஸ்ட் ரிலீசஸ் எல்லாம் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கேள்வியை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் நான் டோட்டலாக அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் டிஸ்ட்ரோ வாட்ச் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான லேட்டஸ்ட் நியூஸ் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.